ஸோ ஜாதகத்தில் என்னென்ன எழுதியிருக்கு, அதுக்கெலாம் என்ன மீனிங், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தப்போ ஜாதகத்தில் லக்னம்னு எழுதியிருக்கோம். ஸோ அந்த லக்னம்னு ஏன் ஒரு பர்டிகுலர் இடத்துல இப்படி கோடு போட்டு லக்னம்னு எழுதுகிறோம், அதுக்கு என்ன மீனிங்னு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு. ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம பேசிக்காக சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் நமக்கு லக்னம் எழுதுறது ஈஸியாக புரியும். ஸோ இதெல்லாம் காமன்லி யூஸ்டு திங்ஸ் தான். ஸோ எவ்ரி இயர் ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராவின்சஸ் ஆஃப் இந்தியாவில் நியூ இயர் டிஃப்ரெண்ட் டைமில் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் கிட்டத்தட்ட ஏப்ரல் 13th 14th 15th அந்த டைமில் தான் நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏன் அந்த டயத்தில் நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம், நியூ இயர் அதாவது ஃபஸ்ட்டு டே ஆஃப் த இயர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம் ஏப்ரல் 14th தான் நியூ இயர் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி 13th 14th 15th நியூ இயர் வரும். நிறையா ஸ்டேட்ஸில் அப்படி வரும், சில ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக கூட வரும். பட் காமனாக நம்ம இந்த காமனாக ஏப்ரலில் நியூ இயர் வருது, இல்லை டுவர்ட்ஸ் ஏப்ரல் 14th நியூ இயர் வருது. ஸோ லெட்டஸ் அசியூம் தட் ஏப்ரல் 14th வச்சுக்கலாம் ஸ்டாண்டர்டாக. ஸோ லாஸ்ட் 10 years எடுத்து பார்த்தா மோஸ்ட்லி ஏப்ரல் 14th தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ ஏன் ஏப்ரல் 14th நியூ இயராக எடுத்துக்கிறோன்னா, ஸோ சூரியன் இப்போ நம்ம ஜென்ரலாக 0 to 30 தான் நம்ம வச்சுருந்தோம். 0 to 30 மேஷம், 30 to 60 ரிஷபம், 60 to 90 மிதுனம் அப்படி நம்ம டிவைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ சூரியன் மேஷத்துக்கு அதாவது 0 டிகிரிக்கு என்டர் ஆகிற டேட் யூஸ்வலி ஏப்ரல் 14th 15th இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம நியூ இயர் ஏப்ரல் 14th ஆர் ஏப்ரல் 15th அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பிகினிங் ஆஃப் த இயர், பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் சைக்கிள், நெக்ஸ்ட் 360 days 365 டேஸை நம்ம அதை நியூ இயராக வச்சுக்கிறோம். ஏன் நம்ம ஏப்ரல் இந்த மேஷத்தில் என்ட்ராகிறத ஏன் நியூ இயராக வச்சுக்கிறோன்னா, முன்னாடி சொன்னது தான் 360 நம்ம 12 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் த செக்மெண்ட், எல்லா செக்மெண்ட்டுக்கும் நேம் கொடுத்தாச்சு. மேஷம் ரிஷபம் மிதுனம்னு நேம் கொடுத்தாச்சு, 30 பிரித்தாச்சு. ஸோ செக்மெண்ட் நம்பர் இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட், இது செகண்ட் செக்மெண்ட், இது தேர்ட் செக்மெண்ட்னு செக்மெண்ட்டுக்கு ஜென்ரல் நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. அன்றைக்கி நம்ம சொன்னப்போ இதெல்லாம் ஜென்ரல் நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு இதுக்கெல்லாம் 12 வரைக்கும் ஜென்ரல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1 இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுங்கிறதுனால இதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஆரம்பிக்கிற பாயிண்ட், அதாவது சூரியன் இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் என்டர் ஆகிற டைம் பிகினிங் டைமாக எடுத்துக்கிறோம். ஏன் இதில் என்டர் ஆகிறத பிகினிங்காக எடுத்து ஆரம்பிக்கலாம்னா, பிகாஸ் 0 டிகிரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 0 to பேக் டு 360 degrees திரும்ப அப்படி வருது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுனால இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ மேஷத்துக்கு சூரியன் என்டர் ஆகிற டைம், எக்ஸாக்ட் டைம் அண்ட் டேட், இட்ஸ் அரவுண்ட் ஏப்ரல் 14th. எப்போவுமே அந்த டைமில் தான் சூரியன் மேஷத்துக்கு என்டர் ஆகுவார். ஸோ அதை தான் நம்ம நியூ இயர்னா நியூ ஃபுல் ஜோடியாக் சைக்கிள். சூரியன் ஒவ்வொரு ராசியாக பயிர்ந்து, எவ்ரி மந்த் ஒவ்வொரு ராசியாக பயிர்ந்து லாஸ்ட்டாக மீனத்துக்கு திரும்ப மேஷத்துக்கு மீனத்துக்கு ஃபுல்லாக மீனத்துலேயும் 29 30 degrees ட்ராவல் பண்ணிட்டா ஒரு கம்ப்ளீட் வருஷம் முடிஞ்சதாக நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ கேலண்டர் இயர் நம்ம பஞ்சாங்கத்தில் ஒரு வருஷம் அப்படின்னா சூரியன் மேஷத்தில் என்டர் ஆனது நம்ம நியூ இயர் டேவாக எடுத்துக்கிறோம். எவ்ரி 30 daysக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கார். ஸோ கடைசியாக மீனத்துக்கு மீனத்தில் லாஸ்ட் 29 degrees 30 degrees முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சிடும். அப்புறம் திரும்பி ஃப்ரெஷ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுற டைமிங் அடுத்த நியூ இயராக இருக்கும். ஸோ ஏன் நம்ம மேஷத்தை தான் சூஸ் பண்ணியிருக்கோம்னா 0லேருந்து 360க்கு போகிறோம். ஸோ 0 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை முதல்ல வர செக்மெண்ட்டை நம்பர் 1 செக்மெண்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை இதை தான் ஸ்டார்டிங்காக எடுத்துக்கிறதுனால ஸ்டார்டிங் ஆஃப் த நியூ இயர். ஸோ ஒரு இயர்னால் பேசிக்கலி சூரியன் ஃபுல்லாக ஒரு சைக்கிள் எல்லாத்தையும் சுற்றி வர்றது தான் நியூ இயர். ஸோ சூரியன் மேஷத்துக்கு ஃபஸ்ட்டு என்டர் ஆகிற டைம் தான் நியூ இயர். ஸோ அதை தான் நம்ம நியூ இயராக எடுத்துக்கிறோம்.
ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போது யூஸ்வலாக சூரியன் வந்து இங்கே என்டர் ஆகிறது வந்து அரவுண்ட் ஏப்ரல் 13, 14 அந்த மாதிரி இருக்கும். 13, 14, 15 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக சங்கராந்தி எக்ஸாக்டாக உள்ளே என்டர் ஆகிற டைம் கூட நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுப்போம். எப்போ வந்து அந்த மாதம் பிறக்கிறதுன்னு. ஸோ தமிழில் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் எல்லா மந்த்துக்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி என்னென்னா சூரியனுடைய ஜேர்னி. ஸோ சூரியன் இந்த மேஷத்தில் இருக்கிற 30 days அந்த டைமோடைய பேர் வந்து சித்திரை மாதம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமாக அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மந்த் நேம் நம்ம அதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இதில் என்னென்னா மேஷத்துக்கு என்டர் ஆகிறது தான் நியூ இயர். பிகாஸ் இட் இஸ் அ நியூ சைக்கிள். ஃபஸ்ட்டு 0லேருந்து திரும்ப ஒரு 360 degrees சூரியன் ஒரு ரவுண்ட் வரப்போகிறார். ஸோ ஃபஸ்ட்டு என்டர் ஆகிற டைமில் வந்து என்டர் ஆகிற டைமை நம்ம நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுறோம். சில ஸ்டேட்ஸில் வந்து மகரத்தில் என்டர் பண்ணதை ஸ்டார்டிங்காக எடுத்து திரும்ப தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு வரதை அதை ஸ்டார்டிங்காக எடுத்துக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கல்ச்சர் டு கல்ச்சர். பட் இதுக்கு நியூ இயருக்கு மீனிங் என்னென்னா சூரியன் 360 degrees ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டை தான் நியூ இயராக எடுத்துக்கணும். மோஸ்ட்லி தமிழ் நியூ இயர் அப்படின்றது தமிழ் அரௌண்ட் சவுத் இந்தியாவில் நியூ இயர்ன்றது யூஸ்வலாக மேஷமில் தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துப்போம். ஈவன் வெஸ்ட்லேயும் ஏரியஸ் மேஷம் இதை வந்து எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு முதல் ராசி அப்படின்லாம் ஜென்ரலாக வச்சுருக்கோம். ஸோ அதனால் இங்கே சூரியன் என்டர் ஆகிற டைமை வந்து நம்ம நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம்.